நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 27 நாள் தான் இந்த யோகம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா உங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணுமா, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, இந்த பிளே தமிழை பாருங்க. அடுத்து குரு நல்ல இடத்துல ஸ்தான பலத்துல இருக்கா மட்டும் பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான ஒரு யோகம், செம்மையான யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பூச நட்சத்திரத்துல இந்த சுக்கிர பகவான் போவார். ஏன்னா இந்த உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இணைவதால் எப்ப ஜூன் மாசம் 8ஆம் தேதி பயிற்சியாகி ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரை கரெக்டா 27 நாள் எண்ணி வச்சு அடிங்க யோகத்தை. ஆனா ஜாதகத்துல மட்டும் இந்த 2 கிரகம் நல்லா பலமா இருந்து சனி பகவான் நல்லா இருந்துட்டாங்கன்னா சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறாரு. நிறைய பேர் சனி பகவானுடைய கஷ்டத்தில் உள்ளவங்க அனைவருமே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பயணமா கண்டிப்பா வரும். உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, இந்த பலன் எடுத்துங்க. இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் மிதுனம். எப்படி? கால சக்கரத்தின் 3வது ராசி. பொறுமை, புத்திசாலி, அறிவு, யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும், திறமை, நிர்வாக திறமை அப்படியே எடுத்து மிதனத்துக்கு வச்சிட வேண்டியதான். நல்ல ஒரு ஞானம் இருக்கும். படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ஞானம் அறிவு இவங்கள மாதிரி ஞாபகஸ்தி யாருக்குமே இருக்காதுங்க. இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு கேட்டால் அதை கரெக்டாக சொல்லுவார். இதாங்க மிதனம். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பதற்கு வரக்கூடிய உச்சமான சுக்கிர பயிற்சி நான் இப்படி தான் சொல்லுவேன். ஒரு கிரகம் உச்சப்பட்ட கிரகத்தோட ஒரு கிரகம் இன்னொன்று இணையதுன்னா உச்சமான கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது நீங்கள் கடைசி முடி வீடியோ பார்க்கணும். உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் இந்த உச்சமான கிரகம் என்னென்ன செய்ய போகுது அதுக்கான பதிவும் கண்டிப்பாக அந்த வீடியோக்குள்ள இருக்குது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு யாரு சுக்கிரபான அதிபதி? ஆசை, ஆடம்பரம், எண்ணங்கள் எல்லாமே உங்க மனசுக்குள்ள எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அதை நினைப்பை காட்டுறது சுக்கிரன் தான். ஏன்னா உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதிங்க. ஆழ்மனம் எண்ணத்தை உள்ள வாங்கி வெளியில அப்படியே தள்ளும். இதுதான் சுக்கிரன். குழந்தை, ஆடம்பர காரு, ஆடம்பர வாழ்க்கை, ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த சுக்கிரபான் நல்லா இருந்தா இப்ப எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா இப்ப நல்ல நேரம் நெருங்கி வருது. அடுத்து பாருங்க, உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் மூலம் எத்தனை பேர் காசு சம்பாதிக்கணும், ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடிய அவரெல்லாம் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பிளே டைம்ல இப்ப எல்லாமே நல்ல டைம் வேலை செய்யுது. இது ரொம்ப நாள் இல்லை, 27 நாள் தான் இந்த பலன். ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து மூவ் பண்ணி அடிங்க, எல்லாமே வெற்றியா மாறும். ஏன்னா மிதன ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. நான் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஜென்ம குரு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கும், யார் ஜாதகத்தில் குரு சரியில்லையோ அவங்கெல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் நல்ல மூச்சு விடுவாங்க. நிம்மதி இல்லை, நிறைய கெட்ட விஷயம், நண்பர்கள், கூட்டாளி, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே பிரேக்கு தான். மனைவிக்கு மருத்துவ சொல்லு, இல்லை கணவனுக்கு மருத்துவ சொல்லி, இல்லை மாமனார் மாமியார் ஒரு பிரச்சனை, வருமானம் சரியா இல்லை, சேமிப்பு சரியா இல்லை, நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, என்னங்க வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க. கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போக ஆளே இல்லை, நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மிதனத்தை பொறுத்தவரை படிப்போ, கல்வியா, வேலையா, தொழிலா, உத்தியோகமா, யாரோடைய நான் சொன்னல. இப்போ பாருங்க, ஒரு சுக்கிரபான் நல்ல ஒரு அமைப்பில் பாருங்க 3ஆம் இடத்துல இருக்கா. இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு தரங்களை பார்த்துருக்கீங்க. இனிமேல் அவருடைய எடுத்தவொன்னே என்ன 2ஆம் இடத்தை போய் இந்த சுக்கிரன் இணைஞ்சிருக்கா, வருமானத்தை போய் உட்காந்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் நகை வாங்குவீங்க, இல்லைன்னா இடம் வாங்குவீங்க, இல்லை சொத்து மூலமாக ஏதோ ஒரு சொத்து வாங்கி போடுவீங்க. இது கன்ஃபார்ம் நடக்கும். நல்லா பாருங்கள், வீடு, இடம், பூமி, பொருள் சேர்க்கை இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்கு. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இல்லை மனைவி பிள்ளையோ கணவன் பிள்ளையோ ஒன்றும் இல்லை, இப்போ நகையை அடகுச்சோட பணம் வரலாம். இது ஒன்று சில பேருக்கு நடக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு நகையை வாங்குவீங்க, இல்லாட்டினா கடன் வாங்கி இடம் வாங்குவீங்க. இது 100க்கு 100% கண்டிப்பாக மிதுன ராசியோட இந்த பிளான் மனசில் ஓடும். ஓடுதா இல்லையா? உங்கள் குழந்தைகளுக்கு இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், சொத்து வாங்கணும் ஆசை இருக்கா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது மிதுன ராசியை பொறுத்தவங்க? கண்டிப்பாக இதெல்லாம் கண்ணை மூடிட்டு வாங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ உங்கள் மேலே எந்த வழக்கு, உங்கள் பக்கத்து வீட்டுக்கு தொந்தரவா, இல்லை இடத்துல பூமியில் ஏதாச்சும் பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருக்கா, இப்போ எடுத்து நீங்கள் எதாவது மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும். நான் சொல்லிடுறேன் காரணம்.
நல்லா பாருங்கள், இடம் வீடுனாவே 4ஆம் இடம் தான். அங்கே புதன் ஆட்சி பலத்தில் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிர பயிற்சி வரும்போது புதன் ஆட்சியில் தான் உட்காந்துருக்காரு. அடுத்து பாருங்கள், சனி பவனை போய் பார்க்குறாருங்க, 10ஆம் இடத்து அதிபதி. ஏன் நான் சனி பவனை இங்கே இழுத்து கொண்டாரேன் தெரியுமா? சனி பவன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய சாரத்தில் போகிறார். உங்களுக்கு பாருங்கள், 8 வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை காட்டுறது இந்த சனி பகவான் தான். அவரே புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். உங்கள் யார் உங்கள் ராசி அதிபதி சாரத்தில் போகிறார். அப்போ இங்கே கெட்டதை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாருங்க. வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே நீங்கள் வருமான பொருள் சேர்க்க தான் நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த 27 நாளுக்குள்ள ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே சேர்ப்பீங்க. இது எழுதியே வச்சுங்க. என்னுடைய பலன் இது கண்டிப்பாக நடக்கும். இது பிளானாக போகும். உங்களுக்கு நல்ல வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும். பாருங்க, நேரம் 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் சொல்கிறேன், வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். திருப்பி கேளுங்க, வெளிநாட்டில் எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, நான் அவங்களுக்கு தான் சொல்கிறேன், சரியாந்திர டைம் பார்த்துக்கோங்க. வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுமா? நல்லா இருக்கும் கிரகம். இது வந்து நான் கோச்சார கிரகம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் கிரகத்தை பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ கடன் இருக்கக்கூடாது, பகை இருக்காது, வேலை உத்தியோகம் நல்லா அமையும். 2ஆம் இடத்துல வந்து கடன் ஸ்தானத்தை இந்த குரு பவன் உச்சமான குரு பார்க்குறாரு. அங்கே சுக்கிரன் இணைஞ்சிருக்காரு. உங்களுக்கு 5ஆம் வீட்டு பஞ்சமாதிபதி சேர்ந்து இணைஞ்சு இந்த குருவும் பார்க்கறதுனால இங்கே கடன் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, எதிரி இருக்கக்கூடாது, வழக்கு இருக்கக்கூடாது. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். இதான் அந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கொடுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் இங்கே மனசுல நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆஹா அந்த வேலை மாறலாமா, நல்லா இருக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக மாறுவீங்க. அதுக்கான நேரம் கண்டிப்பாக வேலை செய்வீங்க. சகோதர சகோதரி உறவுகள் நல்லா இருக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்கும். அதே மாதிரி திருமணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. திருமணம் ஆல்ரெடி நிறைய முடிஞ்சிருக்கணும், இப்போ முடிய போகுது. இந்த சுக்கிர பயிற்சி பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து உச்சமாவதால் காதல் திருமணத்தை பண்ணி வைக்க போறார். குடும்பத்தில் ஆசைப்பட்ட பொண்ணை நினைச்சு கல்யாணம் பண்ண போறீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. இதான் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நான் குரு பேச்சுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா உச்ச குருவோட சேர்ந்து இருக்கிறவர். அப்போ குழந்தை பாக்கியம், காதல் திருமணம் எல்லாமே சூப்பராக. புதுசாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதிய தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். மிதுன ராசிக்கு நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப கெட்டது சொல்லிட்டேன். ரொம்ப மன உளைச்சல் ஆகி, ரொம்ப மருத்துவ சொல்ல வரைய சொல்ல, ரொம்ப நொந்துன்னு போய் நூலாக போய் நிறைய கடன் பகை, வேலை உதவி தடங்களை பார்த்து, நண்பர்கள் கூட்டா எதிரியை பார்த்து ரொம்ப தடங்களை பார்த்தது மிதுனம். இனிமேல் நான் சொல்ல மாட்டேன், சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை. யாருக்காச்சும் ஜாதகம் தசாபதி சரியில்லைன்னா ஒரு சில பேர் கஷ்டப்படுவாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோ, இந்த பலன் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் இருக்கும். இப்போ எதுங்க திடீர் லாட்ரி வருது? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? கண்டிப்பாக லாட்ரி சீட் எடுத்துக்கணுமே. எடுப்பீங்க. குரு 2ஆம் இடத்துல வந்தால் காசு என்ன வந்துடும். கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்க, தசாபதி பார்த்து லாட்ரி எடுத்து கண்டிப்பாக அடிச்சிடும். அதுக்காண்டி அதில் பணத்தை போட்டு வரையும் நம்ம எடுங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புகள் நான் எக்காரணத்தை கூட தரங்கள் சொல்ல மாட்டேன். நீங்கள் எது சம்மந்தமாக படித்தாலும் சரி, ஐடி சம்மந்தமாக படிக்கிறீங்களா, பேங்க் சம்மந்தமாக படிக்கிறீங்களா, மருத்துவ சம்மந்தமாக படிக்கிறீங்களா, கெமிக்கல் சம்மந்தமாக படிக்கிறீங்களா, ஏன்னா அந்த துறையெல்லாம் நீங்கள் வருவீங்க. அதனால சொல்கிறேன், அந்த படிப்புக்குள்ளே நல்லாயிருக்கும். நீங்கள் அங்கே வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தாலும் அங்கேயே வேலையும் கிடைக்கும். நிறைய பேர் இந்த விசா பிரச்சனை இருக்குது, அந்த சொந்த குடியுரிமை விசா பிரச்சனை எல்லாமே சரியாகும். நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு மிதுனத்தை பொறுத்தவரை. ஏன்னா எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியலங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப நிறைய கெட்டது சொன்னோம், இனிமேல் கிடையாது. நல்லா பெண்களுக்கு சூப்பராக இருக்கும், நிறைய வெற்றியை கொடுத்துருவார். அதே மாதிரி நிறைய ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக தேடி வருது. இந்த சுக்கிர பயிற்சி பயங்கரமான ஒரு நல்ல ஒரு பயிற்சி அமையுது. இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல் நட்சத்திரம் மிருகசீரிடம். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு வெளிநாடோ ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க பாருங்கள். இந்த சுக்கிர பயிற்சிக்குள்ளே பாருங்கள், இடம் விட்டு இடம் போகிறது, வெளியூர் போகிறது, ஒரு பயணங்கள் மூலமாக காசு சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு நடக்கும். நல்ல வேலை கிடைக்கிது, வெளிநாடு வெளியூர் நல்ல வேலை கிடைக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை உத்தியோகம் வருமானம் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நல்ல வேலை கிடைச்சது, வருமானம் நல்ல வேலை போயிருக்கும். நிறைய தரங்களை பார்த்தது ஏன்னா இந்த மிருகசீரிடம் தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிருகசீரிடம். இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா அதுக்கான நல்ல நேரம் நெருங்கி வருது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறீங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். எதுலையுமே பிரம்மாண்டமாக பெருசாக வாழ்க்கையில் சாத்தியக்கூடிய ஒரே குணம் திருவாதிரை தான். இனிமேல் பாருங்கள், நல்ல ஒரு மாற்றத்தை திருவாதிரை நட்சத்திரம் நல்ல ஒரு யோகம், சூப்பரான யோகம் வேலை செய்யும். ஏன்னா சுயசாரம் ராகு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 9ஆம் இடத்துல தான் அவர் எங்கே பார்க்குறாரு தெரியுமா? 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நல்ல ஒரு பலமாக இருக்கார். அப்போ நல்ல காரியம், நல்ல விஷயம், வேலை தொழில் ப்ரொமோஷன், உத்தியோகம், உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம். இனிமேல் ஒரு மருத்துவ சொல்ல உங்களுக்கு வராது, பயப்படாதீங்க. ஏன்னா புதன் நல்ல ஒரு பலத்துக்கு வந்துட்டார். அப்போ நல்ல விஷயம், நல்ல காரியம், வேலை, தொழில், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும். யார்? திருவாதிரையில் பிறந்தவங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க. ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து பிறந்தோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும். இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல நேரமே வருது. நான் ஓப்பனாக சொன்னால் இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல நேரமே வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, சரியான நேரம்.
குரு உச்சத்துல சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். வீடு வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, நல்ல ஒரு வருமான பொருள் நல்லா இருக்கும், குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுவீங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம். அவருடைய உச்சமான சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.